மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்குமா? அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, என்னை நோக்கி நீ பார்த்தன்னா அந்த வெளிச்சம் உனக்குள்ளார வரும்போது உன் முகம் பிரகாசம் அடையும், உன் தலை கீழே என்ன பண்ணாது, போகாது. அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு பாருங்க, அது எப்படி போகாது, உன் கண்ணு கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ உன் முகம் என்ன பண்ண பிரகாசிக்க. அப்ப நம்முடைய சரீர அவயத்தில் இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நான் யாரை நோக்கி தான் பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். அதால தான் ஆண்டவர் அன்னைக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இஸ்ரோ ஜனங்களை கடிச்சும் போது அங்கே இங்கேயும் இறப்புகள் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? எப்பா, வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ண எடுத்து செஞ்சு அதை உயர்த்தி வைக்கும்போது அந்த கடிப்பட்டவன் செத்து கொண்டு இருக்கிறவன் யாரை நோக்கி பார்க்கணும்? அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை என்ன பண்ண நோக்கி பார்க்கணும். அதை பார்க்கும்போது அவன் பிழைப்பான்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே போல கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து வைத்தார்கள். செய்து வைக்கும்போது அதை பார்த்தாங்க. பார்த்த முகங்கள் வெட்கப்படாம உசுரோட வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய வாதம் நின்னப்பட்டது. இன்னைக்கும் சொல்றேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு அடையாளமாய் சிலுவையை சொல்றாங்க. சிலுவையை நோக்கி பார்த்த ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனும் கெட்டு போன சரித்திரமே இல்லை. ஆனா என் கண்ணு அவரை பார்க்குதான். ஹல்லேலூயா. அவரை நம்புதான். இந்த கண்ணு இருதயம் இதெல்லாம் நம்ம பார்க்கிற தன்பி வாழுறதுக்காக கொடுக்கல, அவரை பார்க்கும்படியா கொடுத்துருக்கு, அவரை நம்பும்படியா கொடுத்துருக்கு. இந்த கண்ணு யாரை பார்க்கும்படியா கொடுத்துருக்கு? தேவனை நோக்கி பார்க்கும்படியா கொடுத்துருக்கு இல்லையா? அன்னைக்கு கண்ணு இருந்தால்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க. பார்த்ததால அங்கே வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த கண்ணு இருதயம் மனதெல்லாம் எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்? அவரை நோக்கி பார்க்கும்படியாய். ஹல்லேலூயா. அப்போ நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நான் வெட்கப்பட முடியாது, சாத்தியமே. அப்போ இது வரைக்கும் நம்ம வெட்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வேற எதையும் யோசிச்சுட்டே என்ன பண்ணுறோம்? சத்தத்தை காணுமே. இன்னைக்கு இதை கேட்குற ஒரு ஆளுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இது உள்ளத்தில் மட்டும் வைக்கணும். எனக்கு அவர் தான் ஆதாரம், நான் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரையே நான் துதித்து கொண்டு என்ன பண்ணுவேன், இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும். அப்போ வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணுமா? வாழ்க்கையில் முன்னேறணுமா, சாதிக்கணுமா, வெற்றி பெறணுமா, நிரந்தர வெற்றிக்குள்ளார போகணுமா? ஒவ்வொரு முறையும் வேதத்தோர் மகத்திலையும் காணும்படி அப்பா என் கண்ணை திறந்துடலுங்க, எனக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கொடுங்க, நல்ல சிந்தையில கொடுங்க, நல்ல வார்த்தைகளை கொடுங்க, இந்த வார்த்தையை நம்பக்கூடிய இருதயத்தை கொடுங்க. அப்படி அந்த வார்த்தையை நான் இருதயத்தில் விசுவாசித்து அதை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பலிக்காமல் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா.